காரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் வாகத்து உமை மைதனே உலகேயும் பெற்ற சீர் அபிராமி அந்தாரே எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. சகோதர சகோதரிகளையும் உவகையுடன் வரவேற்க வருகிறார் SSKV பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி S. ராதா அவர்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று ஓய்வு பெற இருக்கும் என்னுடைய சகோதரிகள் மூவரையும் அவர்களது குடும்பத்தாரையும் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி என் தமிழ் மொழி என் தமிழ் அன்னையை வணங்கி வரவேற்புரையை தொடங்குகிறேன். இன்று இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவினை நடத்துவதற்கு பல்வகையில் எமக்கு உறுதுணையாயிருக்கும் எமது தாளாளர் அவர்களை முதற்கண் வருக வருக என வரவேற்கிறேன். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது நாம் கடவுளை குறித்து சொல்லும் ஒரு வாக்காகும். ஆனால் SSKV பள்ளிகளை பொறுத்தவரையில் நம் தாளாளர் அவர்களின் ஒத்துழைப்பும் அவர்களின் ஊக்குவிப்பும் இல்லாமல் ஒரு நிகழ்வும் நடைபெறாது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவருடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல் உற்சாகத்தினால்தான் எங்களால் இத்தகைய நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்த முடிகிறது. எனவே தாளாளர் அவர்களை வணங்கி மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் நிர்வாக உறுப்பினர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நம் பள்ளியில் இப்பொழுதுதான் இணைந்திருந்தாலும் எல்லா நிகழ்விலும் கலந்து கொண்டு அவருடைய உற்சாகத்தை நமக்கு அளித்து வருகிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இப்பள்ளி குழுமங்களின் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் ஒரு சில வார்த்தைகள் என் சகோதரிகளை பற்றி கூற விரும்புகிறேன். முதற்கண் அமிர்தவல்லி, அவங்க தமிழ் ஆசிரியர், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவங்களோட அந்த பழகும் தன்மை, எனக்கு இதை விட்டு அப்புறம் பேச டைம் இருக்காது, அதனால இந்த வரவேற்பிலே சொல்லிடுறேன். அவங்களோட பழகும் தன்மைன்றது ஒரு மூத்த சகோதரி மாதிரி எங்க கூட பழகியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ வேலையை விட்டு போறாங்கன்றது மனசுக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் இந்த வயதில் அவர்களுக்கு தேவையான ஒரு ஓய்வு, அந்த ஓய்வினை அவர்களுக்கு நல்லபடியில் பயன்படுத்தி தனது ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமிர்தவல்லி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக திருமதி வசந்தி அவர்கள் எனக்கு இதற்கு முன்பே பழக்கம். என்னோட இனிமையான கல்லூரி தோழி அவர்கள். நாங்கள் இருவரும் ஒன்றாக BSc கணிதம் பயின்றோம். பழகுவதில் இனிமையானவர். அவர்களையும் அவரது குடும்பத்தாரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறேன். அடுத்ததாக திருமதி பாக்யலட்சுமி அவங்களை பற்றி சொல்லணும்னா எங்கள் அக்கா மாதிரியும் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க குடும்பத்தாருக்கு தெரியும் என்னை பற்றி எவ்வளோ அக்கறை எடுத்திருக்காங்க, எனக்காக கடவுளுக்கு எவ்வளோ வேண்டியிருக்காங்கன்றது அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ரொம்ப இனிமையானவர்கள். பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பேச்சு நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்கும், கேட்க முடியாததான் இருக்காது. ஸோ பாக்யலட்சுமி அவங்களோட மகள் என்னோட மகளோட தோழி. ஸோ பாக்யலட்சுமி அவர்களது குடும்பத்தாரை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சக ஆசிரியர்கள் அனைவரும் இந்நிகழ்வுக்கு வந்துள்ளனர். அனைவரும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி என்பது ஒரு சமூகத்தின் ஆன்மாவாகும். ஏனெனில் அது ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறையை கடந்து செல்கிறது. அத்தகைய கல்வியை பயிற்றுவித்து பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு வாழ்நாள் நினைவாக வாழ்த்து மடல்கள் அவர்களின் வீட்டின் வரவேற்பறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும். பணி நிறைவு பெறும் முதுகலை வேதியியல் ஆசிரியர் திருமதி பாக்யலட்சுமி அவர்களுக்கு அளிக்கப்படவிருக்கும் வாழ்த்து மடலை வாசிக்க வருகிறார் நம் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் திருமதி S. மஞ்சுளா அவர்கள். SSKV மேல்நிலை பள்ளியில்
5 ஆண்டுகளாக பட்டதாரி ஆசிரியராகவும் 12 ஆண்டுகள் முதுகலை வேதியியல் ஆசிரியராகவும் பணிபுரிந்து 31/5/2025 அன்று பணி நிறைவு பெறும் திருமதி எஸ். பாக்யலட்சுமி MSc B.Ed M.Phil அவர்களுக்கு வாசித்து அளிக்கும் வாழ்த்து மடல். இகத்தினிலே இணைந்திட்ட இணையராமே ராஜகுமாரி சம்பந்தனுக்குத்தானே. இகத்தினிலே இணைந்திட்ட இணையராமே ராஜகுமாரி சம்பந்தனுக்குத்தானே. நகரத்தில் சிறந்திட்ட காஞ்சி தன்னில் நன்மகவாய் தோன்றிட்ட பாக்கிய லட்சுமி. நகரத்தில் சிறந்திட்ட காஞ்சி தன்னில் நன்மகவாய் தோன்றிட்ட பாக்கிய லட்சுமி. சிகரத்தை ஒத்தேதான் சிறந்து நின்றார். சிகரத்தை ஒத்தேதான் சிறந்து நின்றார். சிந்தையிலே நிறைந்தேதான் மகிழ்வை தந்தார். சிந்தையிலே நிறைந்தேதான் மகிழ்வை தந்தார். பகட்டில்லா வாழ்விற்கே சொந்தமாகி பகட்டில்லா வாழ்விற்கே சொந்தமாகி பாசத்தால் வென்றிட்டார் நம்மைத்தானே. பாசத்தால் வென்றிட்டார் நம்மைத்தானே. வேதியியல் பாடத்தை தேர்ந்தெடுத்து விரும்பித்தான் கற்றிட்டார் வேதமாக. வேதியியல் பாடத்தை தேர்ந்தெடுத்து விரும்பித்தான் கற்றிட்டார் வேதமாக. மேதினியில் பெற்றிட்டார் உயர்வை ஆங்கே. மேதினியில் பெற்றிட்டார் உயர்வை ஆங்கே. மேன்மையான ஆய்வு நிறைஞராக மாறி மேன்மையான ஆய்வு நிறைஞராக மாறி வேதியியல் கற்பிக்கும் வேட்கையோடே வேண்டித்தான் சேர்ந்திட்டார் ஆசானாக. போதிக்கும் முறையாலே மாணாக்கர்தம் போதிக்கும் முறையாலே மாணாக்கர்தம் பேரன்பை பெற்றிட்டான் மிளிர்ந்தார் இங்கே. பேரன்பை பெற்றேதான் மிளிர்ந்தார் இங்கே. கற்றதுவோ வேதியியல் என்றால் கூட கற்றதுவோ வேதியியல் என்றால் கூட கனி நிகர்த்த மொழியான தமிழின் மீதும் கனி நிகர்த்த மொழியான தமிழின் மீதும் பற்றினையே கொண்டிட்டார் பாரில்தானே. பாங்குரவே கவிப்புனையும் திறனும் பெற்றார். பாங்குரவே கவிப்புனையும் திறனும் பெற்றார். ஒர்க்கத்தில் உதவுகின்ற உளமும் கொண்டார். ஒர்க்கத்தில் உதவுகின்ற உளமும் கொண்டார். ஒப்பற்ற சோதரியாய் உறவும் கொண்டார். ஒப்பற்ற சோதரியாய் உறவும் கொண்டார். கற்பித்தல் பணியினிலே சிறந்து நின்றார் காலங்கள் 34 கற்பித்தல் பணியினிலே சிறந்து நின்றார் காலங்கள் 34 படித்திட்ட பள்ளியிலே பணியை பெற்று படித்திட்ட பள்ளியிலே பணியை பெற்று பக்குவமாய் பணிபுரிந்தே ஓய்வை பெற்றீர். பக்குவமாய் பணிபுரிந்தே ஓய்வை பெற்றீர். மடிமை குணம் இல்லாத மனத்தை கொண்டு வளமெல்லாம் பெற்றேதான் வாழ்வீர் நீரே. கடிதினிலே கருதியது நிறைவை எய்த காசினியில் புகழோடு வாழ்வீர் நீரே. நீரே கரந்திட்ட பால் போன்ற மனத்தினாலே கண்ணலென இனிக்கின்ற பேச்சினாலே கரந்திட்ட பால் போன்ற மனத்தினாலே கண்ணலென இனிக்கின்ற பேச்சினாலே சிறந்ததோர் பணிமுடித்தே ஓய்வை எய்தும் சிறந்ததோர் பணிமுடித்தே ஓய்வை எய்தும் சீரியனல் குணமுடையோர் நீவீர் வாழி. சீரியனல் குணமுடையோர் நீவீர் வாழி. அறத்தாலே நம்மை காக்கும் அன்பை கொண்ட அன்னையவள் காமாட்சி அருளால் வாழி. அறத்தாலே நம்மை காக்கும் அன்பை கொண்ட அன்னையவள் காமாட்சி அருளால் வாழி. இங்கனம் நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மடலை வழங்குகிறார் நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள். திருமதி கோட்டீஸ்வரி அவர்கள். SSKV மகளிர் மேல்நிலை பள்ளி பணி நிறைவு பாராட்டு விழா. பட்டதாரி ஆசிரியர் திருமதி எஸ். அமிர்தவல்லி B.Ed MA B.Ed M.Phil அவர்களுக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். தாமல் கிராமத்தில் அருள் புரியும் தாமோதர பெருமாளின் திருவருளால் சீனிவாசன் விஜயலட்சுமி இணையருக்கு மூத்த தவ புதல்வியாய் பிறந்தீர். அமிர்த நதியின் அழகு பெற்றீர். சீனிவாசன் என்பவரை வாழ்க்கை துணையாய் ஏற்றீர். சீரும் சிறப்புமாய் 2 மகன்களை பெற்றீர். சிறப்புடன் வளர்த்தே வாழ்வில் உயர்த்தீர். அனைவரிடமும் அன்பு காட்டி அரவணைப்பீர். அறிவுக்கு ஆதாரமாய்
ஆசிரிய பணியை தேர்ந்தெடுத்தீர். அறிவுக்கு ஆதாரமாம் ஆசிரிய பணியை தேர்ந்தெடுத்தீர். ஆண்டதுவும் 32ஆக அருந்தமிழை கற்பித்தீர். ஆண்டதுவும் 32ஆக அருந்தமிழை கற்பித்தீர். தங்கள் இனிய குரலால் விழாக்களை இனிமையாக்கினீர். தமிழ் இலக்கண இலக்கியங்களை எளிமையாக கற்பித்தீர். ஆண்டுதோறும் அற்புதமான தேர்ச்சியினை பெறச் செய்தீர். பணிக்காலம் முழுவதும் 100% வெற்றியை தந்தீர். பணிக்காலம் முழுவதும் 100% வெற்றியை தந்தீர். அயராது உழைத்து அரும்பணி ஆற்றினீர். காஞ்சி பேரருளாளன் இறையருளால் நீவீர் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை மனதார வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். இங்கனம் நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள். எஸ்எஸ்கேவி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் பணி நிறைவு பாராட்டு மடல். எஸ்எஸ்கேவி மேல்நிலைப் பள்ளியில் 18 ஆண்டுகளாக கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து 31/5/2025 அன்று பணி நிறைவு பெறும் திருமதி ஆர் வசந்தி பிஎஸ்சி பிஎட் அவர்களுக்கு வாசித்து அளிக்கும் வாழ்த்தும் மடல். காமாட்சியம்மன் குடிகொண்டுள்ள காஞ்சி மாநகரில் மேன்மைமிகு எஸ்எஸ்கேவி பள்ளியில் பணிபுரிந்து பணி நிறைவு பெறும் கணித ஆசிரியையே, எண்களை உமது மொழியாகவும் வரைபடங்களை உமது வாழ்க்கையாகவும் வகுத்து கொண்டவள் நர்த்தனமாடும் அன்னையாய், ஆசானாய், கிரியா ஊக்கியாய் மாணவிகளுக்கு திகழ்ந்தீர் நீங்கள். பொறுமையின் சிகரமாய், அன்பின் ஊற்றாய், தோழியாய், சகோதரியாய் கற்றதையும் பெற்றதையும் அள்ளி தந்தீர் சக ஆசிரியர்களுக்கு. கணிதத்தை கண்டு அச்சமில்லை உமக்கும் உமது மாணவ செல்வங்களுக்கும். அவர்களை கைப்பிடித்து அழைத்து சென்று கணித உலகை காண்பித்தீர். கரும்பலகையும் கை கட்டி நிற்கும் உமது கற்பிக்கும் அழகை காண குதூகலத்துடன் மாணவர் குழாம் சூழ கற்றலை கற்பித்தலை இனிமையாக்கினீர். தோழமையும் ஈடில்லாத உமது கணித புலமையும் வாய்க்காது எவருக்கும் இப்புவியில். உமது சாதனை புத்தகத்தில் சதங்கள் எப்போதும் முத்திரை பதித்திருக்கும். தமிழகத்தின் நெற்களஞ்சியத்தில் பிறப்பெடுத்த அறிவு களஞ்சியமே, ராஜு ஐயர் கமலா தம்பதியர் ஈன்றெடுத்த கணித பெட்டகமே, 15ம் 18மாய் பல ஆண்டுகள் கணிதத்துடன் உறவாடிய காரிகையே, வசந்த காலத்தில் ஓய்வு பெறும் வசந்தமே, ஏட்டையும் வீட்டையும் ஒரு சேர சுமந்த உண்மை வரவேற்க களிப்புடன் உமது இல்லம் காத்திருக்கிறது. நீண்ட ஆயுளுடன் நிறை செல்வத்துடன் நீவீர் வாழிய பல்லாண்டு. உற்றாரும் சுற்றாரும் சூழ நீவீர் வாழிய பல்லாண்டு. இனிமையும் மகிழ்ச்சியுமாய் துணை விஜயபாஸ்கர் அவர்களுடன் இயைந்து நீவீர் வாழிய பல்லாண்டு. இங்கனம் நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள். எவளாலும் களவாட முடியாதது என விவேக சிந்தாமணியில் கூறியிருப்பது போல, கல்வி என்னும் பெருஞ்செல்வத்தை மாணவியருக்கு அள்ளி தந்த ஆசிரியர்களை பாராட்ட வருகிறார்கள் நம் பள்ளி ஆசிரியர்கள். முதலாவதாக ஆசிரியர் திருமதி பாக்யலட்சுமி அவர்களை பாராட்டி பேச வருகிறார் முதுகலை வேதியியல் ஆசிரியர் திருமதி LR அப்பர்ணா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த கல்வியாண்டில் பணி நிறைவு செய்யும் நமது திருமதி எஸ் பாக்யலட்சுமி மிஸ், முதுகலை வேதியியல் பட்டதாரி ஆசிரியை. அவங்கள எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க என்னோட அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்டு, என் தம்பி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் எங்களுக்குள்ள. ஷீ இஸ் அ வெரி டெடிகேட்டட் பர்சன், ஹார்ட் ஒர்க்கர். இன்னும் சொல்ல போனால் மெட்டிகுலஸ் பர்சன். எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப நுணுக்கமாக பர்ஃபெக்டாக செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. எதை ஒன்றையும் லேர்ன் பண்ணி செய்யறதுல அவங்களுடைய அந்த அப்ரிசியேஷன், அந்த ஒரு இன்வால்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்கள பற்றி பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். நம்ம தாளாளர் நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இன்டெல் ப்ரோக்ராம் ஒன்று கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ நான் சொல்கிறது கம்ப்யூட்டர், இப்போ இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர்லாம் நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது.
சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்டெல் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம அப்பதான் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், பழக ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும் போது அவங்க அதில் அவ்வளோ இன்வால்வ் ஆகி அந்த காம்படிஷனில் பவர் பாயிண்ட் பெஸ்ட் ப்ரெசன்டேஷனை கொடுத்து ஒரு வாட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் தெரியல நம்ம யாருமே சொல்ல முடியாது, நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டருக்கு யூஸர் ஆகிட்டோம். பட் அந்த நேரத்தில் அதில் இன்வால்வ் ஆகி அதில் செய்யணும்னு அவங்களுடைய அந்த வெளிப்படுதல், ஸோ த டெடிகேஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம கற்றுக்கணும். ஒவ்வொரு சமயமும் எந்த ஒரு டவுட் பசங்களாகட்டும், நானும் ஏன்னா என்னோட கோவர்க்கர் அவங்க, ஸோ எந்த ஒரு டவுட் நம்ம கேட்டால் கூட அந்த கிளாரிஃபிகேஷன், டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ், கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸோட சொல்லுவாங்க. இது இங்கே இருக்கு பாரு, அங்கே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் அதை நான் பார்த்து சொல்றேன்னு சொன்னா கூட எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த டைம்ல சொல்லிடுவாங்க. அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோட அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதும் போது கூட நான் கேட்பேன், மிஸ் இந்த லெசன் சின்ன லெசன் மிஸ், அந்த லெசன் வந்து நம்ம முடிச்சிடலாமா, இதெல்லாம் தான் இல்லை புக்கில் இது கொடுத்துருக்காங்க அப்புறம்னா, ஸோ நம்ம இதையே ஃபாலோ பண்ணிக்கோ, இதோட சேர்த்து இதையும் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அந்த ப்ராக்டிகல்ஸ் கூட புக்கில் லெசன் வைஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. டைம் கீப் அப் பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோ அழகாக அந்த டைமை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. லெசனை முடிக்கிறதாகட்டும், ஈக்குவேஷன் சொல்லி கொடுக்கும் போது பசங்களுக்கு அந்த நிமோனிக்ஸ் மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க. நிமோனிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாமே தெரியுது. அந்த விப்ஜிஆர்னு நம்ம சொன்னோம்னாக்கா வானவிலோட கலர்ஸை வந்து நமக்கு சொல்றது தான் அந்த விப்ஜிஆர். ஸோ எங்களுக்கு கெமிஸ்ட்ரின்னும் போது ஈக்குவேஷன்ஸ் எல்லாருமே ஆச்சரியமாக கேட்கும், ஐயோ கெமிஸ்ட்ரியா, அதில் ஈக்குவேஷன்ஸ் தானே இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸை அவங்க எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுக்கணும். ஷீ இஸ் ரெடி ரெக்கார்டர்னு நான் சொல்வேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு மொத்த எக்ஸ்பிளனேஷனையும் அவ்வளோ அழகாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஆர்கானிக் ஆகட்டும், இன்ஆர்கானிக் ஆகட்டும், ப்ராப்ளம்ஸ். ஏன்னா நியூ சிலபஸ் வந்த பிறகு எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ன்றது பெரிய விஷயமா இருந்தது. அந்த ப்ராப்ளம்ஸை சிம்பிளிஃபை பண்ணி பசங்களுக்குள்ள எடுத்துட்டு போனது அது அவங்க ஒன்று தான். அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ப்ராக்டிகல்ஸ்னு சொன்னாலே நமக்கு ப்ராக்டிக்கல் பண்ணும்போது நீங்கள் கேட்கலாம், ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர்னா ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. சொல்யூஷன் போடுறதும் எங்களை பொறுத்தவரை ஒரு சின்ன டாஸ்க். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ எங்களுக்கு வால்யூமெட்ரிக்கும் வரும், சால்ட் அனாலிசிஸ் வரும். ஸோ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா, ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஒரு சொல்யூஷனோட வேல்யூ வந்து நாளைக்கு அப்படியே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ அந்த வாட்டரோட யூசேஜ், சால்ட்டோட எல்லா தன்மையுமே மாறும்போது அதை அந்த நேரத்தில் கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. நான் யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு முடிவு இது இப்படி பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு அந்த இஷ்யூஸே இருக்காது. நான் வரணும்னு ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணவும் மாட்டாங்க. நீ பண்ணு, நான் பண்றேன், அந்த மாதிரியான அந்த எந்த ஒரு இதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. அது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அண்ட் ப்ராக்டிக்கல் டைம் டேபிள் போடுறது அதை விட ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிகல்ஸ் டைம் டேபிள் போடுறது எப்படின்றது தெரியும். ஒரு குரூப்பை பொறுத்தவரை நமக்கு 4 ப்ராக்டிகல்ஸ் 4 சப்ஜெக்ட் இருக்கும், அவங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் போடணும். எந்த கிளாஷுமே இல்லாமல் இதுவரையிலும் அந்த ப்ராக்டிக்கல் டைம் டேபிளை பர்ஃபெக்டாக போடுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டைம் டேபிள் பாக்கிம்ஸ் கிட்ட கொடுத்துடலாம், அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு தான் எங்களுக்கு இதுவரையிலும் அவங்க அப்படியே தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி எனக்கு பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அலுமினி அசோசியேஷனில் நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஷரர் அவங்க தான். ஏற்கனவே வாழ்த்து மடல்ல சொன்ன மாதிரி அவங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட், நம்மளுடைய ப்ராடக்ட். ஸோ வி ஆர் ப்ரவுட் டு பி அன் SSKVN. அவங்க எல்லா மனவளமும் உடல் நலமும் பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஓய்வு பெறும் ஆசிரியர் பெருமக்கள் மூவர் எஸ். பாக்கியலட்சுமி, சமத்வலி, ஆர். வசந்தி அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக்கொள்ளும். மூவருமே அனுபவமும் நல்ல திறமையுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அதில் அமிர்தவல்லி ஆசிரியர்கள், நானும் அவர்களும் பாக்கியலட்சுமி இந்த பள்ளியில் தான் படித்தோம். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் பார்த்ததில்லை, பழகியதில்லை. இங்கு பணிக்கு வந்த பிறகுதான் அவர்களோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கத்திற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்றால் எங்களுடைய பாடம் தான், தமிழ் மொழி தான். இன்னும் கேட்டால் அவங்க என்னோட தமிழ் மொழியில் அனுபவமும் பயிற்சி முடியல. மெட்ரிக்கில் அவங்க ஹையர் செகண்டரியில் ரொம்ப வருடமாக எடுத்துட்ருக்காங்க. தமிழ் மொழி ரொம்பவும் பெருமையான மொழி, இனிமையான மொழி. பொதுவாக ஆசிரியர்களுக்கு நல்ல குரல் வளம் வேண்டும் என்பது தேவையான ஒன்று. அதிலும் தமிழ் மொழிக்கு
நிச்சயம் நல்ல குரல் வளம், நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்க, அன்றாட விஷயங்களை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மற்ற பாடங்களைப் போல வந்தோமா சொன்னோமா விளக்கணமா ஒரு படம் வரைந்தோமா அப்படி என்று தமிழ் பாடத்தை எடுத்துவிட முடியாது. அதற்கு ஒரு நிச்சயமான ஒரு தனிப்பட்ட குரல், எனக்கு அவங்க மேலே அந்த குரல் வளத்தில் ஒரு எப்பவுமே ஒரு இம்ப்ரெஸ் உண்டு. இப்போ நான் தமிழ் நல்லா எடுக்கிறோன்றது வேற விஷயம். அது ரொம்ப எப்படி சொல்ல, தேன் போல குரல், அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப தேன் மாதிரி இருக்கும், ஸ்வீட்டாக. எவ்வளோ நேரம் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாலோ அல்லது பாடம் எடுத்துட்டு இருந்தாலோ கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு பெருமையான மொழி, இனிமையான மொழின்னு சொல்கிற அந்த தமிழ் மொழியை தேன் போல இன்னும் ரொம்ப வந்து அழகாக எடுக்கக்கூடியவங்க அமிர்தவல்லி மிஸ் அவர்கள். தமிழ் மொழியால் தான் இணைந்தும் அப்புறம் நல்ல நெருங்கிய நண்பர்களாகவும் தோழிகளாகவும் அன்றாடம் இருவரும் இல்லத்துக்கு செல்லும் போது ஒன்றாக செல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நெருக்கம் பல இக்கட்டான நேரங்களில் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கார். நல்ல ஆறுதல் சொல்லக்கூடியவர், தைரியம் சொல்லக்கூடியவர். ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டா நான் ரொம்ப சட்டுன்னு கடகடன் வேலைகளை முடித்துடுவேன். ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோன்னு சொன்னால் ரொம்ப ஆழ்ந்து உற்று நோக்கி இப்படி அப்படி என்று அவங்க விவாதிக்கும்போது நான் அவங்களே பார்த்துட்டு இருப்பேன், எப்படி இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப தீவிரமாக சிந்தித்து செயலாற்றுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்வது சரியாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்வேன் நான். அவங்கள போல என்னால் ரொம்ப நிதானமாக ஆழ்ந்து உற்று நோக்கி வந்து செயல்பட முடியாது. மிகச்சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவங்க. நாடகமாகட்டும் அல்லது கலை நிகழ்ச்சிகள் ஆகட்டும், அவங்களுடைய அந்த இறுதி வரைக்கும் அந்த அதுக்காக இன்னும் என்ன செய்யலாம் அப்படி நான் யோசிச்சு அவங்க ரொம்ப அழகாக செய்வாங்க. அதுக்கு அவங்களுடைய சிந்தனை வளமும் குரல் வளமும் ரொம்ப சிறப்பானது என்று சொல்லலாம். ஓய்வு என்பது எனக்கு கேள்விப்பட்டது ஜப்பான் மொழியில் ஓய்வு என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது நிச்சயமா எனக்கு தெரியாது. அப்போ ஓய்வு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலையை மாற்றி செய்வது. மாற்றம் ஒன்றுதான், மாற்றம் இல்லாதது. அது மாதிரி ஒரு நீண்ட ஒரு வேலையை நம்ம செய்யும்போது அதுக்கிடையே நமக்கு ஒரு சிறிது தயக்கமோ இல்லை சோர்வோ ஏற்படும் போது நம்ம கொஞ்சம் மாற்றி செய்யலாம் என்று செய்யும்போது நம்முடைய மனம் சுறுசுறுப்படைகிறது, உடலும் ஓய்வெடுக்க. ஓய்வு என்பது நம்ம ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையை மாற்றி செய்யும். அப்படித்தான் இன்று நீண்ட ஒரு பணிக்கு பிறகு ஓய்வெடுத்து தன்னுடைய அடுத்த கடமையை செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது ஓய்வு என்று நான் கருதுகிறேன். தன்னுடைய மக்களை அவங்க ரொம்ப சிறப்பாக பெருமையுடைய குடிமகள்களாக அவங்க உருவாக்கியிருக்காங்க, சிட்டிசன்ஸா. அது மாதிரி தான் தான் கிட்ட படிக்கின்ற குழந்தைகள் கிட்டையும் அவங்க ரொம்பவும் கவனம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக படிக்கின்ற குழந்தைகள் மிக சிறப்பாக பெருமையாக வரணும் அப்படின்னு நினைத்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள். இன்று ஓய்வு பெறும் இந்த 3 பெருமக்களுமே நான் நிறைய நேரங்களில் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 பேர் சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் கிளாஸில் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு மக்களை எப்படி இப்படி சாப்பிட்டு அடுத்த நிமிஷத்துக்கு மாடி போய் அப்படி ஒரு அதுவும் பாக்கியலட்சுமி மிஸ் இந்த கண்டென்ட்டை அந்த பசங்கக்கிட்ட எச்சாலும் கொண்டு போய் உள்ளே வச்சிடணும். நாமளே கொண்டு போய் உள்ளே வச்சிடணும். அவங்கள எடுத்துக்கிறதுக்கு கூட அவங்க மட்டும் கொண்டு போய் வச்சிடணும். ஷார்ட் ஃபார்மில் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன் அப்படின்னு வந்து ரொம்ப கடுமையாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான். வசந்தியும் அது மாதிரி சின்ன சின்ன மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் உள்ளுக்குள்ளேயே ஒரு வகுப்புக்கு போகிறாங்கன்னா அவங்க வருடம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டோமே நான் எப்பவுமே அலட்சியமாக போகிறதில்ல. தனக்கு தயார்படுத்தி கொண்டு எப்படி எளிமையாக எடுத்தால் அந்த மாணவர்களுக்கு புரியும், அதை மறக்க மாட்டாங்க, கரெக்டாக கவனம் வச்சுப்பாங்கன்னு செயலாக்கக்கூடிய அனுபவமும் சிறந்த ஆளுமை மிக்க ஆசிரியர்கள். அதை வந்து நம்ம எதுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஓய்வு கூட்டங்களை இது மாதிரி அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு பின்னாடி வருகின்ற ஆசிரியர்கள் அதை நம்ம ஃபாலோவர்ஸாக எடுத்துக்கணும், அவங்க ஃபாலோவர்ஸாக நம்ம இருக்கணும். அதற்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். பொதுவாக வீட்டில் நமக்கு திருமண நிகழ்வுனா கேட்கவே வேணாம். அதுவும் இப்போ இருக்கிற திருமண நிகழ்வுனா கேட்கவே வேணாம். சொர்க்கம் தான் ஒவ்வொரு வீடும். அது மாதிரி ஒரு வீட்டில் பிறந்த ஒரு ஆண் குழந்தைக்கு திருமணம் என்றாலும் அல்லது ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்றாலும் ரொம்ப ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி நம்மிடம் வந்து குடிக்கொள்ளும். அதில் ஆண் குழந்தைகள் திருமணம் என்றால் நம்ம அந்த அளவுக்கு அது ரொம்ப ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க போகிறாங்க குழந்தைங்க அப்படின்னு. ஆனால் ஒரு பெண் குழந்தை திருமணம் என்பது உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி தரும். நமக்கு வார்த்தையே இருக்காது. ஆனால் அந்த பெண் திருமணம் முடிந்ததை நம்மளை விட்டு வேற வீட்டுக்கு போயிடுவாங்கன்ற அந்த ஒரு அழுத்தம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரிதான் இந்த ஒவ்வொரு வருடமும்
ஓய்வு பெறும் நிகழ்வு. அவங்க ஓய்வு பெற்று மகிழ்ச்சியாக ஒரு வேலை கிடைப்பதே பெரிய விஷயம். அந்த வேலையை முழுமையாக முடித்து பணி முடித்து ஓய்வு பெறுவதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய மகத்தான விஷயம். அப்படிப்பட்ட விஷயம்தான் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்று நடைபெறும் இந்த பாராட்டு விழா. இது மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்தாலும் இனம் புரியாத ஒரு ஆழ்ந்த ஒரு அழுத்தம் நம்மகிட்ட அது இருக்கத்தான் செய்கிறது. இம்மாதிரியான பயிற்சியும் அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் நமக்கு எல்லாம் முன்னோடிகள். இன்னும் எனக்கு ஒருவரோட தான் இருக்குது. ஆக்சுவலாக நானும் இவங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க வேண்டியவங்க தான், கொஞ்சம் ஒரு வருடம் கடந்து. ஆனால் நமக்கு பின்னால் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், நமக்கு முன்னால் இருக்கின்ற அந்த அனுபவம் மிக்கவர்களை நாம் கொஞ்சம் பின்பற்றினோம்னால் நம்முடைய பணி கொஞ்சம் எளிதாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த 3 மக்களும் ஓய்வு பெற்று தங்களுடைய இல்லத்தாருடன் மகிழ்வாகவும் மன ஆரோக்கியத்தோடவும் வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். கணித ஆசிரியர் திருமதி வசந்தி அவர்களுக்கு பாராட்டுரை வழங்க வருகிறார் நம் பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி எஸ். இவ்விழாவினை ஏற்பாடு செய்த நம் தாளாளர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர் திரு சுப்பிரமணியா ஐயா அவர்களுக்கும், நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மெட்ரிக் பள்ளி முதல்வர்களுக்கும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும், ஓய்வு பெறும் ஆசிரியர்களின் குடும்பத்தினருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் வசந்தி மிஸ்ஸும் 2007 ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். நான் May 31 ஜாயின் பண்ணேன். வசந்தி மிஸ் வந்து அக்டோபரில் ஜாயின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் நாங்கள் 2 பேருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். 2007 நான் எப்படி வசந்தி மிஸ்ஸை சுறுசுறுப்போடனும் உற்சாகத்தோடனும் பார்த்தனோ, அதே சுறுசுறுப்போடையும் உற்சாகத்தோட தான் இன்றைக்கும் நான் பார்க்குறேன் அவங்கள. அதுக்கப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் வந்து வசந்தி மிஸ்ஸை போய் கேட்டோன்னா அவங்க எதனா வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த டவுட்டை உடனே முகம் சுளிக்காமல் உடனே கிளியர் பண்ணுவாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச விஷயமும் இருக்குது, பிடிக்காத விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போர்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட எப்பவுமே 2 எக்ஸசைஸ் முன்னாடியே தான் இருக்கும். அது எப்படி தான் முடிப்பாங்களே தெரியல. அதே மாதிரி தான் நாங்களும் ட்ரை பண்ணுவோம், முடிக்கவே முடியாது. சில சமயங்களில் போட்டி போட்டு முடிச்சிருவோம். வசந்தி மிஸ்ஸை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். சில சமயத்தில் கடைசி வரைக்கும் முடிக்காமே இருப்போம். நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுவாங்க வசந்தி மிஸ். அதுக்கப்புறம் வந்து ராமானுஜம் டே, அப்புறம் மேக்ஸ் எக்ஸிபிஷன், இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஹெச்எம் கூப்பிட்டு உடனே சொல்லுவாங்க. மதியம் லஞ்சில் சொல்கிறாங்கன்னா ஹெச்எம் உடனே 1:30க்கே ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீட்டிங் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வசந்தி மிஸ் தான் அங்கே வந்துடுவாங்க. வந்து ஐடியா சொல்லுவாங்க, இதை பண்ணலாம், இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம், இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணலாம், இந்த ட்ராமா கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாவும் கொடுப்பாங்க. அது முடிக்கிற வரைக்கும் எங்கள் கூட துணையாகவும் இருப்பாங்க. அவங்க அந்த ராமானுஜம் டே ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் எங்கள் கூட துணையாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா மரியாதையோடனும் நல்ல அன்போடு தான் பேசுவாங்க. இது வரைக்கும் அவங்க கோவப்பட்டு பேசி யார்கிட்டையும் நான் பார்த்ததே கிடையாது. எல்லார்கிட்டையும் அன்பாக தான் பேசுவாங்க. கணித பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படிலாம் வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த சம்மை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் நடத்துவாங்க. நிறைய வந்து எளிமையான கணக்கு எளிமையாகவும் சொல்லி கொடுப்பாங்க அவங்க. அதை நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கும் அந்த ஐடியாஸை ஷேர் பண்ணுவாங்க. இந்த கணக்கை நீ இப்படி ஈஸியாக சொல்லிக் கொடு, பசங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதன்படி நாங்களும் சொல்லுவோம். கடவுள் பக்தி வந்து ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. தினமும் காமாட்சி அம்பாலை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கரெக்டாக இன் டைமில் வந்துடுவாங்க. அதுவும் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயந்தான். நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக நான் சொல்கிறேன், எல்லாருமே அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் வருந்துடும். அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா, இன்னும் ஒரு 4-5 வருஷம் எங்கள் கூட இருக்கக்கூடாதா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக நான் சொல்கிறேன், எல்லாருமே கஷ்டப்படுறோம். அவர்கள் பணி ஓய்விற்கு பிறகு அன்னை காமாட்சியின் அருளால் அவர்களது குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு கனத்த இதயத்தோடு வழியனுப்பி விடை பெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். என்னுடைய நண்பர் திரு சுப்பிரமணியன் அவர்களே, என்று பிரியா விடைபெறும் ஆசிரியர் பெருமக்கள் மூவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் ஆகிய பெருமக்களே,
ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை சொல்லி தொடங்குகின்றேன். 2 விதமான நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள். வந்தவர்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் வந்ததுனால அவங்கள வெயிட் பண்ண சொல்லி அப்புறமான சொல்ல முடியாது போயிடுது. இருந்தாலும் குறுகிய நேரத்தில் அவரோட என்னுடைய உரையை முடித்து கொண்டு இங்கே வந்துவிட்டேன். இந்த பள்ளி தொடங்கி 121 ஆண்டுகள் ஆகின்றன. அதிலும் சிறப்பு என்னவென்றால் இது பெண்களுக்காகவே துவங்கப்பட்ட ஒரு பள்ளி. அந்த நாட்களிலே பெண்களுக்கென்று தனியாக பள்ளிகள் கிடையாது. கிறிஸ்துவ பள்ளிகள் நிறைய இருந்தாலும் அவை எல்லாமே ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் சேர்த்துக்கொள்ளும் பள்ளியாக தான் இருந்தது. இந்த பள்ளி நிறுவனர் நீங்கள் ஆண்களையும் சேர்த்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். பரவாயில்லை, நான் உங்களுடைய அனுமதியின்றே பள்ளியை நடத்துகின்றேன் என்று சொல்லி அவர்கள் பெண்களுக்காக இந்த பள்ளியை தொடங்கினார்கள். அதன் பின்னர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அரசாங்கத்தில் கிறிஸ்டியன் மிஷனரி அவர்களெல்லாம் குழந்தைகளெல்லாம் வளர்ந்து பெரியவர்கள் ஆகிவிடும் பொழுது ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி தனியாக பெண்களுக்காக பள்ளி தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பின்னர் தான் அரசாங்க அனுமதி தனியாக பெண்கள் பள்ளிகளுக்கு கிடைத்தது. 1914ஆம் ஆண்டு தான் அந்த அனுமதி பெற்று இது ஒரு அனுமதி பெற்ற பெண்கள் பள்ளியாக விளங்குகின்றது. அந்த நாட்களில் மேலை நாடுகளுக்கு கூட தனியாக பெண்களுக்கு பள்ளிகள் கிடையாது என்பது ஒரு பெருமைமிக்க நம்ம பொறுத்தவரை பெருமைமிக்க ஒரு செய்தியாகும். அத்தகைய ஒரு பெருமகனார் சிறந்த ஒரு பள்ளியை தொடங்கியது. அதன் பின்னர் வந்தவர்களெல்லாம் இதன் பெருக்கத்திற்காக பாடுபட்டு என்று 5 பள்ளிகளும் ஒரு கல்லூரியும் சுமார் 9,500 குழந்தைகள் படிக்கும் வண்ணம் அமைந்திருக்கும். அதில் பெண்களுக்காக 8,000 சில்லற குழந்தைகள் படிக்கின்றார்கள். மிகச்சிறந்த முறையில் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். அந்த பணியில் பங்கு பெற்றவர்கள் தான் என்று ஓய்வு பெறும் இந்த மூவர். ஆண்டுக்காண்டு நிறைய பேர் ஓய்வு பெற்று செல்கின்றார்கள். காரணம் பழைய பள்ளியானதினால் 1980 சேர்ந்தவர்கள் 70 சேர்ந்தவர்கள் எல்லாம் இப்போ ஓய்வு பெறும் ஒரு நிலையில் ஓய்வு பெற்று செல்கின்றார்கள். இந்த பள்ளியில் ஒரு பெருமை என்னவென்றால் கல்விக்காகவே ஒரு தொடங்கப்பட்ட பள்ளி. அதனால் வேறு பிராக்குகள் எல்லாம் அதிகம் கிடையாது. நாங்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான இதர பயிற்சிகள் வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து கொடுக்கின்றோம். ஆனாலும் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நீட் பரீட்சையிலே பல குழந்தைகள் தேர்கின்றார்கள். அதற்கு முன்னெல்லாம் பல பெரும் பரீட்சைகள் எல்லாம் தேறி பெருமை தேடி தருகின்றார்கள். 100% வாங்குவது என்பது சாதாரணமாக ஒரு பள்ளிகளில் நடக்கும் தான். ஆனால் 800 குழந்தைகளை பரீட்சைக்கு அனுப்பி அதில் 100% வாங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. இது சென்னை போன்ற பெரிய நகரம் இல்லை. இது ஒரு நடுத்தரமான நகரம்தான். பல குழந்தைகள் எல்லாம் முதல் தலைமையில் தான் அவர்கள் பள்ளிக்கு செல்கின்றார்கள். அம்மாதிரி குழந்தைகள் எல்லாம் கிராமத்திலிருந்து வருகின்றார்கள். அவர்களெல்லாம் எப்படியாவது அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபட்டு அவர்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் இந்த பள்ளியில் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் கற்றாலே அவருடைய ஒரு தனி மெருகை வரும் வண்ணம் நாங்கள் நடத்தி வருகின்றோம். இதில் யாருக்கும் ஆதாயம் கிடையாது. எல்லோருமே எனக்கு முன்னிருந்த பெருமக்கள் எல்லாம் கூட இதை ஒரு தியாகமாகத்தான் செய்து வருகின்றார்கள். அந்த முறையிலே தான் என்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருமக்கள் எல்லாம் ஓய்வு வரப்போகின்றார்கள். நாளையிலிருந்து அவர்கள் இந்த மாதத்திலிருந்து அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டியதில்லை. எங்கள் பள்ளியோடு இவர்கள் இந்த பள்ளி மட்டுமல்லாமல் இதற்கு முன் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே அவர்கள் சில ஆண்டுகள் பணியாற்றி அதன் பின்னர் தான் இங்கே மாற்றம் பெற்றார்கள். சாதாரணமாக இந்த பள்ளியில் வேலைக்கு சேர்பவர்கள் எல்லாம் முக்கியமாக மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் இங்கே வருகின்றார்கள். அந்த பள்ளியினுடைய ஒரு கலாச்சாரம் அங்கே பெற்று அதன் பின்னர் தான் இங்கே வருகின்றார்கள். திடீரென்று நேரடியாக இங்கே வருவது குறைவாகத்தான் இருக்கின்றார். சென்ற 3, 5, 6 ஆண்டுகளில் 23 புதிய ஆசிரியர்களை நாங்கள் நியமித்தோம். அதில் 15 பேருக்கு மேலே அங்கேருந்து வந்தவங்க தான். அதனால் அந்த கல்ச்சுரல் யூனிஃபார்மிட்டி எங்களுக்கும் அதை செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கின்றோம்.
அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு எவ்வளவு அதிகமான பாடங்களை போதிக்க முடியுமோ அதற்கான அவர்கள் செலவிடுகின்றார்கள். அதற்கான பாடத்திட்டங்கள் வருகின்றன. இப்பொழுது பாடத்திட்டங்கள் எல்லாம் மாறிவிட்டன. பாடத்திட்டங்கள் முன் இருப்பது போல் வருஷம் வருஷம் அதே பாடத்தை நடத்துறதெல்லாம் கிடையாது. இப்போ 2018-19 புதிய திட்டங்கள் உருவாயிற்று. இந்த பாடத்திட்டங்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் பாடத்திட்டத்திற்கு சமமாக அதை விட சற்று மேலாக கூட இருக்கின்றது. எனவே இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு ஒரு கணித புத்தகமோ ஒரு ஃபிசிக்ஸ் புத்தகமோ இருந்தால் 70 பக்கம் 80 பக்கம் இருக்கும். எனக்கு ஒரு சப்ஜெக்ட் 2 வால்யூம் இருக்குது. ஒரு வால்யூம் 200 பக்கம் இருக்குது. ஆசிரியர்களுக்கு குழந்தைகளுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உடனே கழிச்சுப்பாங்க. ஆசிரியர் பெருமக்கள் பல நாட்கள் பழைய பாடங்களை நடத்தி அதிலே ஊறி விட்டவர்களுக்கு புதிதாக பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கு. அந்த பயிற்சியும் நாங்கள் வெற்றிகரமாகத்தான் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த பயிற்சியில் இந்த பெருமக்கள் எல்லாம் அதில் பங்கேற்று நல்ல முறையில் பாடம் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். முன் மாதிரியான ஒரு பென்ஷன் சிஸ்டம் எல்லாம் இப்போ அதிகமாக இல்லை. அதனால் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது இருக்குது. ஏன் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் பின்னால் இவங்களெல்லாம் சிலர்லாம் பென்ஷன் வரும், சிலர்லாம் பென்ஷன் வராது கேஸ் கூட இருக்குது. இன்னும் இந்த 4-5 ஆண்டுகள் பார்த்தாக்கா நிறைய பேருக்கு பென்ஷன் இல்லாதே போயிடும் போல் இருக்கு. அது எதிர்காலத்தை பாதிக்க போகிறதான்னு தெரியுது. ஏனென்றால் ஒரு மக்களை இப்போ இருக்கிற ஒரு ஃபேமிலிஸ் ஒரு அமைப்பில் அவர்கள் தனித்தனியாக போய்விடுகிறார்கள். பெரியவர்களை பார்த்துக்கொள்ள என்பது ஒரு பெரிய சுலபமான காரியமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் அரசு அவர்களுக்கு இப்பொழுதெல்லாம் போன வருஷம் அதுக்கு 3 வருஷம் ஆனவங்களெல்லாம் 40,000-50,000 பென்ஷனே வருது. அதில் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றி கவலை இல்லாத வருது. ஏற்கனவே அவங்களாம் ஓரளவு வீடுகளை வாங்கி செட்டில் ஆகியிருப்பாங்க. நல்ல முறையில் குழந்தைகளெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. பென்ஷன் வரதுனால நல்ல முறையில் அவர் வாழ்வார்கள். அது கொஞ்சம் அது ஏன் அந்த மாதிரி செய்கிறார்கள் தெரியவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். என்ன ஒரு குறை என்னவென்றால் பள்ளிவிட்டு போன விட்டு யாருமே எங்கள் திரும்பியே வந்து பார்க்குறதே இல்லை. அதுதான் ஒரு பெரிய குறையாக இருக்குது. அமெரிக்கா போன நாடுகளிலெல்லாம் மிகவும் அது தங்கள் கற்ற பள்ளி என்றால் அதற்காக ஒரு சிறப்பு செய்கின்றார்கள். சென்ற நூற்றாண்டில் அதுக்கு முன் நூற்றாண்டில் கூட அமெரிக்காவில் அதிக அளவிலான பள்ளிகள் திறந்து விட்டார்கள். ஆசிரியர் பெருமக்கள் கிடைக்கவில்லை. ஒரு 30-35% ஆசிரியர்களே இல்லை. அதை பற்றி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போது அங்கே படித்து தேறி நல்ல நிலையில் இருக்கவங்கள நாங்கள் வந்து டீச் பண்ணுறோன்னு சொல்லி வந்து டீச் பண்ணுறாங்க. எங்கள் பள்ளி இதுக்கு நாங்களே செய்யணும்னு சொல்லிவிட்டு நிறைய படித்து மேல் படிப்பில் இருக்கவங்க வேலையில் இருக்க வரல. வேலையில் இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வந்து சேர்ந்தாங்க. ஆனால் அவரோட கவர்மெண்ட்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து செய்கிறீங்க, we are bound to pay you some salary ஃபிக்ஸ் பண்ணி சொன்னாங்க. சேலரியே வேண்டாம், இஸ் அவர் டியூட்டி சர்வ் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி 15-20 வருஷம் 1865-67 வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்வால்மெண்ட் டீச்சர்ஸ்கிட்ட இருக்கணும்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் பதவியேற்ற 33 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு ஆண்டும் 5 பேர் 4 பேர் 5 பேர் தான் ரிட்டையர் தான் இருக்காங்க. இருந்தாலும் யாருமே தெரிஞ்சே கூட பார்க்குறதில்ல. அதுதான் கஷ்டமாக இருக்குது. பள்ளிக்கு நான் வந்து அதிகமாக எதிர்பார்ப்பு இல்லை. அவருடைய அனுபவத்தை கொஞ்சம் வந்து பகிர்ந்திருந்தாங்க எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா புதிய தலைமையில் வர டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க. நல்ல பிரைட் கிளாஸாக நாங்கள் எடுக்கிறோம். இருந்தால் கூட அனுபவம் முதிர்ச்சி அவர்களுக்கு குறைவாக இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணோம் கிளாஸை எப்படி சொல்லணுன்றதுக்கு அனுப்பிச்சு நான் ஒரு ட்ரைனிங் சென்டரே ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதான் ஓரளவு சப்ஜெக்டும் நிறைய இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிடுறதுனால சப்ஜெக்டும் சொல்லிக் கொடுக்குறோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கணுன்றது சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு அவருடைய திறமையை வளர்க்கறதுக்காக தான் ஒரு வழிமுறைப்படுது. இப்போ இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே அதிக அளவு அடைந்தவங்க இல்லை. எல்லாருமே ஆவரேஜாக 10 வருஷம் 8 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே தான் ரிட்டையர் ஆவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் சிறப்பான நடக்கிறது தான் இருக்குது. எங்கள் பள்ளியினுடைய சிறப்பு என்னவென்றால் காஞ்சிபுரத்திலேயே மிக அதிகமான குழந்தைகள் கற்கும் ஒரு பள்ளி இது. எங்களுக்கு 5 பள்ளிகள் இருக்கின்றன. ஒரு கல்லூரி இருக்குது. கல்லூரியிலும் எல்லாம் பெண்களுக்கு மட்டும். கல்லூரி தொடங்கும் பொழுது கூட
ஒரு கேர்ள்ஸுக்கு மட்டும் காலேஜ் ஆரம்பித்தா அவ்வளோ சரியாக ஓடாது, அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பர்பஸ் ஆஃப் இந்த இன்ஸ்டியூஷனே கேர்ள்ஸ் எஜுகேஷன் தான், அதனால் கேர்ள்ஸ் மட்டும்தான் சொன்னோம். முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் கோடிக்கணக்கில் போகும்போது 100 குழந்தை 150 குழந்தை சேர்ந்தால் எப்படி ஒன்றுமே கண்டுபிடிக்காது. அண்ட் டீச்சர்ஸ் சேலரிஸ் வில் பி ரன்னிங் இன்டு லேக்ஸ். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சரி சொன்னாங்க. அப்போ சரோஜானி வரதமெல்லாம் என் கூட இருந்தாங்க, டைரக்டராக இருந்தாங்க. நானும் கூட கன்வின்ஸ் பண்ணேன், இந்த சரி கோ எஜுகேஷன் ஆரம்பித்தா இட் வில் ஜஸ்ட் ரன் மில், எல்லா இன்ஸ்டியூஷன் மாதிரி ஆகிடும், நம்மளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காதுன்னு சொன்னேன். சரி போவான்னு சொன்னாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பொறுத்து ஒரு மாதிரி பிரேக் ஈவன் ஆச்சு. இப்போ நல்ல நடக்குது, எல்லா கோர்ஸும் ஃபுல் ஆகுது, எல்லாம் புது கோர்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸஸ்லாம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம்லாம் 4 கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். 1500 குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒரு பெண்கள் முன்னேற்றத்துக்காகவே ஒரு அக்கறையோடு செய்கிற ஒரு 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 மாபெரும் செயலாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்களும் நல்ல முறையில் அவர்கள் படிக்க வேண்டும் என அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது ரொம்ப அதிக அளவில் எல்லா துறையிலும் போர்ஷன்ஸ் இப்போ அதிகமாக போச்சு. அமௌண்ட் குவாண்டம் நாலேஜ் டு பி அக்வயர்ட் இஸ் ஸோ மச். அதில் போய் நீங்கள் படித்தது வரும், பழைய டெக்ஸ்ட் புக்கே வச்ச காலத்தில் எல்லாம் முடியாது. தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளை கேட்கும்போது பதில் சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ நான் யூனிவர்சிட்டி லெவலில் டீச் பண்ணிட்டு இருந்தேன், பிஹெச்டி லெவலில் கிளாஸ் எடுத்திருந்தேன். அவங்க கொஸ்டின் கேட்கும்போது பயமாக இருக்கும், ஆன்சர் பண்ண முடியாமல் பயமாக இருக்கும். அதுக்காக என்னுடைய பல வேலைகள் இருந்தால் படிச்சுட்டு தான் போகணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு நாள் டீச் பண்ணணும் 2 ஹவர்ஸ்னாக்கா இட்ஸ் வித் தொடர்பு வித் சப்ஜெக்ட். பிகாஸ் சில்ட்ரன் ஆஸ்க் யூ சம்திங் விச் யூ மே நாட் நோ அண்ட் யூ ஷுட் நாட் பிளிங் பிஃபோர் தெம். அந்த மாதிரி ஒரு நிலைமை நாங்கள் வளர்ந்தோம். அதேமாதிரி டீச்சர்ஸும் இன்றைக்கி குழந்தைகள் பள்ளி லெவலில் கேட்க மாட்டாங்க, கல்லூரி லெவலில் கேட்குறாங்க. இது என்ன அது என்னன்னு கேட்கும்போது வேணும்னு சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் சரியாக வராது, பார்த்து சொல்கிறேன்னு அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி, கல்வியின் வளர்ச்சி, உலகமே கல்வியின் வளர்ச்சி, உலகமே ஞானத்தினுடைய வளர்ச்சி தான். ஆதிசங்கர் அந்த நாளில் சொல்லிட்டு போனார், ஞானம் தான் எல்லாம், ஞானம் தான் அல்டிமேட்னு சொன்னார். ஆனால் அது பரஞானம் நினச்சிருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் இல்லை, உண்மையிலே அதுதான். 20 ஆண்டுகளுக்கு மேலே 25 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பல துறைகளிலே முன்னேற்றமே இல்லை, சுமாராக தான் இருந்தது. ஆனால் இந்த கம்ப்யூட்டரைசேஷன் வந்த பிறகு ஒருமே நம்மளால் கணிக்க முடியாது. நண்பர் ஒருத்தர் எனக்கு மணிமேகலை அடிகள், அவருடைய படிப்பில் நிறைய படிச்சிருக்கேன். மணிமேகலை அடிகளுடைய பேரன் ஒருத்தர் வந்தார், நம்ம யாரோ ஒரு அண்ணன் வந்து என்னை பார்த்தாரு. நான் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணும்போது, எங்கே வந்தீங்கன்னா நான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கேன், என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன். நான் அயல்நாட்டு தமிழர்களை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறேன், அதுக்காக போகணுன்னு கேட்டேன். எனக்கு பேசியிருந்தேன். நான் அந்த சப்ஜெக்ட் அதிகம் தெரியாது, பட் நான் என் சப்ஜெக்ட் வேறு இருந்தாலும் அவரோட பேசும்போது சில புத்தகம் நான் படிச்சிருக்கேன். ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் ஓவர்சீஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் புக், புத்தகம் கொண்டாப்பின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதை பற்றி கேட்டேன். அவர் முடிச்சார், இட்ஸ் a பேசிக் புக், ஹவ் இஸ் சப்ஜெக்ட் யூ மிஸ்ட் இட்னு கேட்டேன். நான் ஐ டோன்ட் நோ அபவுட் இட் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் புத்தகம் இருக்குதான்னு கேட்டேன், கொடுத்தேன். அப்புறம் என் புத்தகம் டிபார்ட்மெண்ட் லைப்ரரி புத்தகம் கொடுத்தேன். வராது போயிட்டேன், நான் பயந்தான், கொடுத்தேன். சரி மரமேடிகள் பேரன் போகிறது நம்ம பணம் கொடுத்துடலாம் கொடுத்தேன். அப்புறம் 15 days பார்த்தாரு, பார்த்தோம். ஸோ ஹாப்பி. இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக மெசேஜ் பண்ண போகிறோன்னு சொன்னேன். இதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்டர்நெட்டை தொட்டிங்கன்னா எல்லாம் கொட்டும் அப்படியே இன்ஃபர்மேஷன். ஒன்லி திங்ஸ் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாதே தவிர எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணால் கெதர் பண்ணலாம். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு கதை. அவர் அப்புறம் மறைஞ்சு போயிட்டார். அவர் இல்லை இப்போ அந்த புத்தகம் வரும்னு எதிர்பார்த்தேன். நான் சொன்னேன், நீங்கள் வாங்க எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்குன்னு சொன்னேன். பட் பிஃபோர் தட் பாஸ்ட் வேறு ப்ரிமெச்சூர். அவர் ஒய்ஃப் தான் இருக்காங்க, சார் தான் நம்பி வரோம், பேசுவாங்க நல்லா. அந்த மாதிரியான ஒரு அறிவு வளர்ச்சியில் இன்றைக்கி உலகமே தத்தளிக்கிறது. என்ன மாதிரி நாங்கள்லாம் கொஞ்சம் வயசாகி போயிருந்தால ரிட்டென்ஷன் பிரெயின் பவர் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்குது. ஒரு நாளைக்கு 50 பக்கம் 100 பக்கம் படிக்க வேண்டியதாக இருக்குது. படித்ததெல்லாம் புதுசு, ஐயோ இதெல்லாம் தெரியும், இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாது, சாகிற காலத்தில் அதெல்லாம் தெரியாது இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதனால் ஆசிரியர் பெருமக்கள் இறுதி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய வேலை செய்யணும், நிறைய கற்றுக்கணும். அதனால் லைப்ரரியில் பல ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இன்டர்நேஷ்னல் கவுன்ஸ் இருந்தேன் அண்ட் ஸ்பெண்ட் டைம். இந்த புக்ஸுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புக்ஸ் கூட படிக்க வேணாம், இன்டர்நெட்டில் போகும். ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்க இந்த
அதுவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம நாடு உங்களுக்கு தெரியும், மற்ற நாடுகளோட ஒத்துட்டாக்கா கல்வித்துறையில் கொஞ்சம் மட்டமாக இருக்குது. சைனாவே நம்மளோட பல மடங்கு அதிகமாக இருக்குது. நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸில் பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு போய் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு அறிவாற்றலை விடுங்க, அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே இருந்தால் அது இல்லை. இங்கே வந்தாங்க ரொம்ப பேக்வர்டாக இருக்காங்க, ஒன்றுமே தெரியல. பாதி பேருக்கு சப்ஜெக்டை பற்றியே தெரியறதில்லை. ஏதோ ஊருக்கு போகணும், இங்கே வெளியூர் வரேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது, கிராமத்தில் இருக்கேன் சார், எங்கள் ஊரில் இந்த 5 மைல் 7 மைல் இருக்குது சார் அந்த ஊருக்கு போகிறதுக்கு, இதை சொல்கிறாங்களே தவிர தே நீட் டு மேக் தம் சார் மோர் இன்ஃபார்ம்னு தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் நான் இங்கே ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் நானே ட்ரைனிங் சென்டர் நானே கூட சம்டைம்ஸ் ஐ ஆல்சோ டேக் கிளாஸ் ஈவன் தோ மை சப்ஜெக்ட் இஸ் நாட் ஸோ ரெலவென்ட் டு தெம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறைய முன்னுக்கு வரணும் தான் என்னுடைய ஆசை. இந்த பெருமக்கள் எல்லாம் இவங்க நீங்கள் ரிட்டையர் ஆகும் எல்லாருமே நல்ல வழியில் ஹையர் கிளாஸஸ் எடுக்கிறவங்க தான், எல்லாருமே 10th 11th 12th கிளாஸஸ் எடுக்கிறவங்க தான். எல்லாருமே என்னுடைய ஒரு பாராட்டுறதுக்குரிய பெருமக்கள் தான் இவங்க. எதிர்காலத்தை இன்னும் கொஞ்சம் செம்மையாகப்படுத்திக்கணும். நீங்கள்லாம் வந்து வேறு இடத்துல வேலை செய்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீசென்ட் லெவலில் ஒர்க் பண்ணிவிட்டு சில்ட்ரன் ஸ்கூலில் போனீங்கன்னாக்கா சரியாக நடத்த மாட்டாங்க. அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அண்ட் லேடிஸாக இருக்கிறதால இன்னும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால் better to be at home and spend your time usefully in the பார்க்கணும். ஏதாவது ப்ரைவேட் டியூஷன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இங்கே வந்து கிளாஸ் எடுத்தாங்கன்னா கூட வெல்கம் யூ டு கம் அண்ட் டூ தட். ஆனால் சும்மாவே இருந்தாக்கா ஒரு பிரெயின் பவர் குறைஞ்சி போயிடும். படிச்சுன்னே இருக்கணும், ஏதாவது எழுதினே இருக்கணும், அது கேட்டுன்னே இருக்கணும். சரி ஒன்றுமே இல்லை, என்னம்மா பண்ணுறாங்க, சும்மா உட்காந்துருக்காங்கனாக்கா not do you good. Ultimately the thinking power itself will come down because of time. அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஹெல்த்தை பார்த்துக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த காலத்தில் நீ எவ்வளோ சேவிச்சு வச்சுருந்தாலும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் 10 நாள் 10 நாள் மொத்தம் கரைஞ்சு போயிடும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் ஹெல்த்தை அது கல்யாணத்தில் போய் சாப்பிட்றது கூட ஐ வில் ரெக்கமெண்ட் யூ நாட் டு டூ தட் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் யூ. அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கணும், அமைதியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். குழந்தைகளோட ரொம்ப இப்போ இருந்தாலும் தட் ஆல் ஆஃப் யூ மே பி ஹேவிங் குட் மனி, அவங்க பற்றி அவங்களோட டிபெண்ட் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் ஓரளவு இண்டிபெண்டன்ஸோடு இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்திருக்க பணத்துக்கு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் விளையாடக்கூடாது. I am discouraging all teachers not to give any money to the children. So long as you are alive, you give them after your time you are going to give them. அதை பற்றி நம்ம பண்ணப்படுறதில்லை. அது வரைக்கும் கொடுக்காதீங்க, கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுனா உங்களுக்கு மதிப்பு ஜாஸ்தி, உங்கள்கிட்ட பணம் இருக்குது அந்த மதிப்பு. ரெண்டாவது அவங்கள்ட்ட போய் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த காலத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறையா ஆகும். இதெல்லாம் ஷுட் நாட் டிபெண்ட் பண்ண அதர்ஸ். அதுக்கெல்லாம் வழி பண்ணணும். நானே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டுருக்கேன். ஸோ தட் டீச்சர்ஸ் கேன் ஈவன் மெட்ரிகுலேஷன்ஸ் இவங்களுக்கு எல்லாமாவது கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. மெட்ரிகுலேஷனுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது. ஸோ ஐ ஹவ் டு கிவ் தெம் சம் மனி ஃபார் சஸ்டைனிங் தெம் செல்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். அதுக்காக எப்போலாம் பண்ணுறோம், எங்கள் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ எங்கள் ஸ்கூலில் 500 டீச்சர்ஸ் இருக்காங்க. நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவல் வி வாண்ட் தெம் ஆல் ஆஃப் தெம் டு lead a happy life so long as they are here, and even after they leave they have to continue to lead a happy life. That's what we are living. So help பார்த்துக்குங்க. குழந்தைகளோட நல்லபடி, குழந்தைகளோட ரொம்ப யாரோட ரொம்ப டூ மச் ஆஃப் க்ளோஸாக போய் நெருக்கமாக இருக்க மாட்டோம். கீப் அ டிஸ்டன்ஸ், ரெஸ்பெக்டபிள் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் மணி மேட்டர் தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவன் ரெஸ்பான்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. You may not be, பெஸ்ட்டாக போயிட்டோம். So long as you're alive, you must have a background. You must have something to support you in a big way. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ ஓரளவு எல்லோரும் தான் இருக்காங்க. Don't go for lower jobs and make yourself cheap. That's one thing. You had a dignified. நானே எல்லாரையுமே என்னோட ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறதே தவிர I don't treat with anybody as somebody working under me, because that is the culture that we have impart in everybody.
அதே நேரத்தில் அனாவசிய செலவெல்லாம் பண்ணாது. சாப்பாட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் அட்வைஸ் யூ. சரி, கண்டக்ட் பண்ணுறத போய் சாப்பிடுறது, அந்த இடத்துல போய் see, after all, you're all reaching the age of 60 now. So, you must be careful about your health. And expenses, medical expenses, எவ்வளோ வந்தாலும் பத்தாதுன்ற மாதிரி ஆகிப்போம். So, that part of it, will be careful. I'm sorry, I'm taking a lot of time. And I bless you, all the best in your life. ரொம்ப நல்ல ஜாய்ஃபுல் லைஃபாக நீங்கள் பண்ணலாம். குழந்தையோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுன்னு ஜோராக இருக்கணும் தான் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா. தமிழாசிரியர் திருமதி அமிர்தவள்ளி அவர்களுக்கு நமது தாளாளர் அவர்கள் நினைவு கணிதாசிரியர் திருமதி வசந்தி அவர்கள்
தாளாளர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், SSKV குழுமத்தின் தலைமை ஆசிரியை, முதல்வர், சக ஆசிரியர்கள், அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு இந்த நிலையில் உயர காரணமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களின் பாதார விந்தங்களை பணிந்து என் நேர்ப்புரையை தொடங்குகின்றேன். முதலில் என்னை படைத்த இறைவனுக்கும் பெற்றோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு SSKV பள்ளியில் எனக்கு முதல் மெட்ரிக் பள்ளியில் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. அதை வழங்கிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் வெங்குழி ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அப்பொழுதிருந்த தலைமை ஆசிரியர் கிளாரா மேடம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு 2007 முதல் மெட்ரிக் பள்ளியிலிருந்து இங்கு SSKV பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பணிபுரிய வாய்ப்பு கொடுத்தார்கள் பட்டதாரி ஆசிரியராக. பிறகு 2012 முதல் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிய வாய்ப்பளித்த நம் தாளாளருக்கும் அவமையும் இருந்த தலைமை ஆசிரியருக்கும், காயத்ரி மேடம் அப்போது தலைமை ஆசிரியர் இருந்தார்கள், அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் வேதியியல் படிக்க காரணமாக இருந்த மாலத்தி மிஸ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களினால்தான் அவர்களுடைய பெயரில் எனக்கு பணி நியமனம் கிடைக்கப்பெற்றது எண்ணி பெருமகிழ்வு அடைகிறேன். மேலும் MSc கெமிஸ்ட்ரி என்னை படிக்க வழி அறிவுறுத்திய பாமா மேடம் அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து MPhil படிக்க வைத்த என் கணவர் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கும், என் சகோதர சகோதரிகள் பெற்றோருக்கும் அதை வெற்றிகரமாக படித்து முடிக்க உதவியவர்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். மேலும் நாம் பள்ளியில் மெட்ரிக் பள்ளியில் பணிபுரிந்த அனுபவம் நிறைய இந்த பள்ளிக்கு வந்த பிறகு என்னை வழிவகுத்தது. அவ்வகையில் ஒரு முறை பிற பள்ளி ஆசிரியர்களுக்கு வேதியியல் சார்ந்த செய்முறை விளக்கங்கள் அளிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது ரிசோர்ஸ் பர்சனாக நான் ஒர்க் பண்ணி சிறந்த முறையில் செயலாற்றினேன் என்றால் அது மெட்ரிக் பள்ளியில் நான் பெற்ற அனுபவம் தான் அதற்கு காரணமாக இருந்தது. மேலும் சங்கரமடம் சார்பில் ஒரு முறை நீட் வகுப்புகள் எடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. டைரக்டர் சார் அவர்கள் பிசிக்ஸும் நான் கெமிஸ்ட்ரியும் எடுத்தேன். அந்த வாய்ப்பு தான் எனக்கு பிறகு இங்கு கவர்மெண்ட் நீட் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணும்போது நிறைய வகையில் எனக்கு அது பேருதவியாக இருந்தது. பிறகு 9th 10th இங்கிலீஷ் எடுக்கும்போது அதற்கு நான் சாரதா மேடம் மற்றும் காயத்ரி மேடம் அப்போ இருந்தாங்க, சில ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, சில மெத்தட்ஸ்லாம் எப்படி ஸ்டார்ட்டாக பசங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த மெத்தட்லாம் நான் அடாப்ட் பண்ணேன். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நெக்ஸ்ட் எனக்கு 6th to 10th எடுக்கும் பொழுது VE பீரியட்னு ஒன்று வரும். அந்த பீரியடுக்கு மாணவர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பார்கள், விடுப்பே எடுக்க மாட்டார்கள். காரணம் அவர்களுடைய திறன் வெளிப்படும் வகுப்பாக அது அமைந்தது. மாணவர்களுக்கு டிபேட்டோ இல்லை அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் பற்றியோ அல்லது ஏதாவது ஒரு கருத்தின் அடிப்படையில் அங்கே பேசுவாங்க. சில நேரங்களில் லிட்டரரி அசோசியேஷனில் கொடுக்குற தலைப்பையே முன்வைக்கும் பொழுது ஆளுக்கு ஒரு கருத்து அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்வேன். அதன் அடிப்படையில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யாரால கட்டுரை போட்டி அல்லது கவிதை போட்டி அல்லது பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள முடியும்னு சொல்லுவேன். அந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு அவங்க கலந்துப்பாங்க. சக மாணவர்களும் உதவுவார்கள். நானும் சில நூலகம் கூகுள் சர்ச் மூலமாக சில பாயிண்ட்ஸை கொடுப்பேன். அதை பயன்படுத்தி அவர்கள் நல்ல முறையில் அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். அதன் அடிப்படையில் கவிதை எழுதும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. சில ஸ்கூல்ல கவிதை கொடுக்கும்போது அந்த டாபிக்ல நானும் எழுதுவேன். எழுதுறது மட்டும் இல்லாமல் என் மாணவரையும் அதன் அடிப்படையில் கவிதை எழுத ஊக்கப்படுத்துவேன். அதுல ஒரு சாம்பிள் கருணை அப்படின்ற டாபிக்ல ஒரு முறை எழுதினேன். அதாவது இந்த ஸ்கூலுக்கு வந்ததும் எழுத முதல் கவிதை அது. விண்ணின் கருணையால் வீழ்ந்த மழை துளி விதை நெல்லாய் விவசாயியின் கரங்களில், மண்ணின் கருணையால் மலர்ந்த மொட்டுக்கள் மாலையாய் மலையப்பன் கழுத்தில், கந்தன் கருணையால் கருவுதித்த மகன் கார்கில் வீரனாய் கானகத்தின் எல்லையில், அன்னையின் கருணையால் அமுதுண்ட மகன் ஞான சம்பந்தனாய் நால்வர் அரங்கில். அதே போலவே நிறைய ஒவ்வொரு கருத்தின் அடிப்பில் எழுதும்போது பாலினேஷன் பேஸ் பண்ணி எழுதின. வண்டின் கருணையால் வளம் பெற்ற மலர்கள் காயும் கனியுமாய் காண்போர் காட்சியில். இது போல சில எழுதும்பொழுது சிறிய நிகழ்வுகள் வச்சோ எதையோ வச்சு எழுதுங்கன்னு சொல்லி பசங்களை ஊக்கப்படுத்துவேன். அவங்களும் அந்த
தமிழ் பாடத்தில் படித்த குகன், சுக்ரீவன், வாலி அவர்களை அடிப்படையாக வைத்து இந்திரா காந்தி, நேஷனல் லீடர்ஸ் வச்செல்லாம் இது போல கவிதை போட்டியில கலந்துட்டு எழுதி பரிசும் பெற்றிருக்காங்க. அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு, அந்த அனுபவம் கிடைச்சதுக்கு நான் பெருமகிழ்வு அடைகிறேன். அதே போல சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது தோண்டு போறக்கூடிய டைம் வரும். அதை நினைச்சும் கவிதை எழுதியிருக்கேன். கடந்து வந்த பாதையின் கசந்த அனுபவங்கள் உன்னை காயப்படுத்தும், ஆயின் அதுவே உன்னை வழி நடத்தும், தொடர்ந்து செல், துணிந்து நில் அப்படின்ற அந்த வாக்கியம் எனக்கு நிறைய முறை என்னை ஊக்கப்படுத்தி என்னை முன்னேற வச்சிருக்கு. அதே போல நிறைய பேருக்கு நான் இங்க நன்றி சொல்லணும். 6th to 10th எடுக்கும்போது சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே எடுக்கணும். அந்த டைம் எனக்கு ஹெல்ப் பண்ண பத்மா மிஸ், நம்ம SSK மெட்ரிக் மேடம், அடுத்து கௌரி மிஸ்ஸையும் சொல்லணும். அந்த பிரெயின், ஹார்ட் அதெல்லாம் பசங்களுக்கு எளிய வகையில் எவ்வாறு வரைவதற்கு சொல்லி தருவது, அது எந்த வகையில் ஃபங்க்ஷன் பண்ணது, அதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கலான்றதுக்கு எளிய முறையில் நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணோம். அடுத்து கமலா மேடமும் எனக்கு வேதியியல் பாடம் மட்டுமில்லாமல் வேதியியல் சார்ந்த பிராக்டிக்கல்லையும் கெமிக்கல்ஸ் எல்லாம் எந்த அளவு சிக்கனமா பயன்படுத்தலாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுவதற்கு நிறைய, ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய சொல்றதுக்கு நிறைய குறிப்பு இருக்கு. கொரோனா காலகட்டத்தில் தடையில்லா கல்வி வழங்குவதற்காக நிர்வாகம் ஸ்கூல்லேயே கூகுள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஜூம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அதற்காக அந்த நிர்வாகத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சமயத்தில் உதவிய என் இரு மகள்களுக்கும் கூகுள் மீட், ஜூம் கிளாஸ்னா என்னன்றது அதை பற்றிய அறிவை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் மகள்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பிறந்தது தாமல் என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில். அங்கு 10ஆம் வகுப்பு வரை தான் பள்ளிக்கூடம் இருந்தது. ஆகையால் நான் இங்கு 11 மற்றும் 12ஆம் வகுப்புகள் படிப்பதற்காக இங்கு சேர்ந்தேன். எனவே அந்த 2 ஆண்டுகள் படித்த அனுபவம் என்னை இந்த பள்ளியின் முன்னாள் மாணவியாக அறிமுகப்படுத்தி அதில் ஒரு உறுப்பினராக இருந்து ஓராண்டு காலம் செயலராகவும் அந்த முன்னாள் மாணவர் சங்கத்தில் இருந்து பணியாற்றிய அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது. எந்த ஒரு சுடர் விட்டு எரியக்கூடிய விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று கட்டாயம் வேண்டும். அதற்போல் எந்த ஆசிரியராக இருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு தகுதிகள் பெற்றிருந்தாலும் நிச்சயமாக நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து, நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை ஊக்குவித்து வருபவர் நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள். அவர்கள் நமது கல்வியின் அறிவினை மேன்மேலும் பெருக்கிக் கொள்வதற்காக நம் பள்ளியில் போதி சென்டர் வகுப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அவ்வகுப்பின் மூலம் நமது அறிவுத்திறனை மேம்படுத்தி கொண்டு அந்த கருத்துக்களை நம் மாணவ செல்வங்களிடம் கொண்டு சேர்த்து நம் பள்ளியின் விழுக்காட்டினை முழுமையாக அடைய செய்வதுடன் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய பள்ளியாக நமது பள்ளி திகழ நாம் அனைவரும் ஒத்துழைத்து செயல்பட்டோமானால் அதுவே நாம் இப்பள்ளிக்கு சேர்த்து தரக்கூடிய மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் என எண்ணுகிறேன். அது விரைவில் நிறைவேறும். நமது தாளாளர் அவர்களும் நமது பள்ளியுடனும் நாம் கொண்ட தொடர்பானது மலரும் மனமும் போல, நகமும் சதையும் போல என்றும் பிரிக்க இயலாது. இப்பள்ளியிலே நாம் இல்லை. அனைவரையும் ஆளாக்கி வைத்த இப்பள்ளிக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரை 10 மற்றும் 11, 12ஆம் வகுப்புகளில் முழு சதவீத தேர்ச்சியை எடுத்துக் கொடுத்திருக்கிறேன். இதற்கு நம் பள்ளி தாளாருக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் மிகுந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய ஆசிரியர் பணியை, அறப்பணியை இங்கு தொடர செய்வதற்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய கணவர். அவர்களது ஒத்துழைப்பும் குழந்தைகளின் ஒத்துழைப்பும் இல்லை என்றால் நான் இவ்விதம் இந்த பணியை செய்திருக்கவே முடியாது. நான் அரக்கோணத்திலிருந்து 20 ஆண்டுகள் இங்கு பணி செய்திருக்கிறேன். காலையில் 7:15 மணிக்கு கிளம்புவேன் என்றால் அதற்கு ஏற்ற மாதிரி மீதி வேலைகளை எல்லாம் அவர்களே பார்த்து கொள்வார்கள். சூரியன் புறப்படும் போது கிளம்பி வருவேன், சூரியன் மறையும் போது வீட்டிற்கு செல்வேன். இடையில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. வீட்டிற்கு போன பிறகுதான், வாசப்படியை உயர்த்த பிறகுதான் எனக்கு வீட்டு நினைவே வரும். ஆனால் வீட்டிற்கு சென்ற பிறகு பள்ளியின் நினைவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். பள்ளியின் நினைவு தான் நிச்சயம் இருக்கும். நம்மை ஆளாக்கி வைத்த பள்ளி. நாம் பல
சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய பள்ளி இப்பள்ளியில் பணியாற்றி சிறந்த முறையில் ஓய்வு பெறுவதற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பால் இந்த பணியை செவ்வனே செய்தேன் என்பதை பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். நமது தாளாளர் அவர்கள் தனது சொந்தங்களாக நம்மை நினைத்து கொண்டு நம் உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு பார்த்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு பென்ஷன் கிடையாது, மிக வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த நிலையானது எந்த இடத்தில் நடக்கும் நீங்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள். யார் ஒருத்தர் கூட இதை பற்றி நினைத்து பார்க்க மாட்டார்கள். ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் வாங்குறாங்க, பென்ஷன் வாங்குறாங்க, ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னு. ஆனா நம்மை ஒரு மனித அவர் உடன் பிறந்தவராக, அவர் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து நம்முடைய நிலைமையை பற்றி அக்கறை கொண்டு உடல் நலத்தையும் மனநலத்தையும் பார்த்து கொள்ள சொல்லி அட்வைஸ் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு தாளாளர் உண்டு என்றால் அது நிச்சயமாக நம்முடைய தாளாளரும் நம்முடைய நிர்வாகமும் மட்டும்தான். எனவே அவருக்கு மிகுந்த என்னுடைய சிரம் தாய்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அவர் சொன்னார், இங்கு ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் மீண்டும் மறுபடியும் வந்து எட்டி பார்ப்பதில்லை என்று. அது மிக வருத்தமான செய்திதான். இருந்தாலும் என்னால் இயன்றவரை, என்னால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுது நான் வந்து இப்பள்ளிக்கு சிறந்த பணி, என்னால் இயன்ற பணியை செய்து தருகிறேன் என்று ஐயாவிற்கு உறுதி கூறுகிறேன். நன்றி ஐயா, வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற வள்ளுவன் மொழி வழி வரும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்று பலக்கல்வி தந்து இப்பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் எண்ணத்தை மெய்ப்பித்து கடலாய் விரிந்து பறந்து கிடக்கும் நம் பள்ளியில் நானும் ஒரு துளியாய் இதோ உங்கள் முன் நிற்கிறேன். மகிழ்ச்சி, துக்கம், நன்றி உணர்வோடு பணி நிறைவு எனும் விளிம்பில் உங்கள் பாராட்டு உரை மலையில் நனைந்து நிற்கிறேன். தஞ்சை முத்து நான். காஞ்சியில் இப்பள்ளியில் வந்து நல்ல ஆபரணமாய் ஒளிர்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் கணவர்தான் என்பேன். இப்பள்ளியில் என் பணி காலம் மெட்ரிக்கில் 1992 தொடங்கிவிட்டது. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள். எப்பொழுதும் கைகளில் உடைகளில் சாக்பீஸ் துகள்கள் நிறைந்து கிடக்கும். பிள்ளைகள் சுட்டும் போதெல்லாம் சகதியில் இறங்காமல் விவசாயம் செய்ய முடியாது என கூறி நகர்வதுண்டு. இறுதி நாள் வரை வகுப்பெடுக்கும் அளவு சிலபஸ். எக்ஸாம் வந்தாச்சு, சிலபஸ் முடிப்பதா, ஹோம்ஒர்க் தருவதா, எப்பொழுது பயிற்சி வழங்க டைம் கிடைக்கும் என ஏங்கியபடியே நாட்கள் கடப்பதுண்டு. கணிதம் தவிர்த்து வேறு பாட ஆசிரியராக இருந்திருந்தால் பிள்ளைகளுடன் உரையாட நேரம் அதிகம் கிடைக்குமே என நினைப்பதுண்டு. புத்தகத்தில் பெரிதாய் கிடக்கும் கணக்கை எளிதாய் தீர்க்கும் பொழுது மிஸ் இவ்வளவு ஈஸியா எனும் போதும், கடின பாடத்தை ஓடி ஓடி நடத்தியும் பிள்ளைகள் மனதில் பிடித்த ஆசிரியராக சிம்மாசனமிட்டு அமரும் போதும், கணிதத்தில் நூற்றுக்கணக்கான நுண்கூறுகளை மருத்துவர் போல் மெதுமெதுவாக உட்செலுத்தும் போதும் சாக்பீஸ் துகள்கள் ஆசிரியர்களுக்கு விலைமதிப்பில்லா ஒப்பனையாகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 10, 11, 12 வகுப்புகள் இந்த மாணவர்களை கையாள்வது என்பதே ஒரு சவால். மேக்ஸ் தான் வராது, அதுதான் கஷ்டம் என்ற குழந்தைகளுடன் குழந்தையாய் இறங்கி களம் கண்டேன். நீரில் நீந்தும் அன்னத்தின் அழகை மட்டுமே நாம் கண்டு வியக்கிறோம். அதன் கால்கள் நீருக்குள் படும் வேதனை யாரும் பார்ப்பதில்லை. விளைவு இதுவரை என் பாடத்தில் 100% தேர்ச்சி மட்டும்தான். கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து பல மாணவர்கள் சாதனை படைத்து எனக்கு பெருமை சேர்த்தனர். என் சாதனையின் வெற்றி நாயகன் பாசமிகு தந்தை, என் ஆக்கமும் ஊக்கமும் அளித்த அன்பு செயலர் டாக்டர் CK ராமன் ஐயா அவர்தான். அவர் வழிகாட்டுதல் தான் என் இன்றைய உயரம். அவரது அன்பிற்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். பல தலைமை ஆசிரியர்களுக்கு பணியாற்றி பாராட்டும் நன்மதிப்பும் பெற்றேன். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்னும் மொழிக்கேற்ப என் கண்மணிகள் மகன் விக்னேஷ் MS, மகள் வித்யாஸ்ரீ B 100 ஆண்டு கடந்த நம் பள்ளியில் மிகச்சிறந்த மாணவராக திகழ்ந்து பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்று இன்று மென் பொறியாளராக பணிபுரிகிறார்கள். SSKV என்னும் ஆலமரம்
பலர் வாழ இடம் தரும் கல்வி சுரங்கம். இங்கே வந்தோர் கல்வியுடன் அன்பு, பண்பு, நல்லொழுக்கம், இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அனைத்தையும் பெற்று செல்வார்கள். இது உண்மை. வாழ்வில் எனக்கு உறுதுணையாக நின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் பாரதியின் மொழிக்கேற்ப இப்பள்ளியை கல்வி பணியை ஆற்றும் நம் பள்ளி நிர்வாக தலைவர் அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வாழ்வில் நன்மையை பெருக்குங்கள், வளத்தை, அறிவு வளத்தை கூட்டுங்கள், கஷ்டங்களை கழியுங்கள், இன்பத் துன்பங்களை வகுத்து பாருங்கள். பொன்மயமான உலகம் நமக்கு சொந்தம் என்பது விளங்கும். கரவொலி எழுப்பி வாழ்த்துரைத்து பாராட்டி பெருமைப்படுத்திய பொன்மனங்களே, இதோ நன்றி மலர்கள் 1000 அன்பும் நன்றியும் வணக்கமும் கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பின் இனிய வணக்கம். பசிக்கொண்ட நேரம் பணி நிறைவு பாராட்டு விழாவில் நன்றி உரை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆரம்பம் இருக்கும் என்றால் முடிவும் உண்டு. அவ்வகையில் இவ்விழாவினை சிறப்புற நடத்த வழிகாட்டியாய் இருந்த நம் தாளாளர் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தலைமை ஆசிரியர், எம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மண்ணே போய் வருவா, மரமே போய் வருவா என்று விடை பெற முடியாமல் விடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அக்குடும்பத்தை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்த கொடுக்க வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நாட்டுப்பண் இன்றி எந்த நிகழ்வும் பாடலாம். जनहन मन अधिनायक जय गे भारत वाक्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा बिंद हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव से दादा जनगण मंगलदायक जय गे